அந்த ஹீரோக்கான சீன் மாதிரியே இருக்குது மாஸ்டர், சூப்பர். அண்ட் அடுத்ததாக இந்த படத்தில் ஒரு முதன்மையான கதாபாத்திரத்தில் ப்ளே பண்ணியிருக்கக்கூடியவர் தான் வந்து மேடைக்கு வர போகிறாரு. இவர் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகான கதாநாயகன். பல படங்களில் இவர் வந்து ரொம்ப அழகாக நெகட்டிவ் ஷேடில் வந்து அந்த வேர்சடைல் ஆக்டர் சொல்லுவாங்கள்ல, அது ரொம்ப அழகாக அவர் எடுத்து பண்ணுறாரு. மிகைப்படுத்துறதுக்காக இதை நான் சொல்லலை, ரஜினி சார் தான் வந்து ஹீரோவாகவும் வில்லனாகவும் வந்து அட் அ டைமில் பண்ணக்கூடிய ஆள். அந்த மாதிரி வந்து அஜ்மல் அவர்கள் ஹீரோவாகவும் நடிப்பார், அட் த சேம் டைம் வந்து நெகட்டிவ் ரோல்லையுமே நடிக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த நடிகர் அஜ்மல் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அடுத்ததாக இந்த படத்துடைய மிக முக்கியமான ஒரு நபர், இத்தனை பேர் மேடைக்கு வந்தாலும் இப்போ தான் இந்த மேடைக்கு வந்து எக்ஸ்ட்ரா பியூட்டி வந்து கிடைக்க போகுது. அக்யூஸ் படத்துடைய கதாநாயகி ஜான்விகா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். கன்னடத்தில் வந்து ஒரு ரவுண்டு போய் கலக்குன்னு கலக்கியிருக்காங்க. அடுத்ததாக நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்காங்க. ஒரு அழகான தமிழ் முகம் கொண்ட கதாநாயகியாக இருக்காங்க. ஜான்விகா அவர்கள் மேடைக்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ ஸ்டேஜ் இஸ் யோர்ஸ். என்னெல்லாம் தோணுதோ எல்லாமே சொல்லுங்கள். இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் அக்யூஸ்ட் டீம் சார்பாகவும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கிறோம். அதான் நான் முதல்ல வந்த உடனே சொன்னேன், ஒரு பயங்கர இமோஷனலாக ஒரு இடத்த கனெக்ட் பண்ணிட்டார் உதயா சார். உதயா சார் வந்து எப்படின்னா ஃபேமிலி. ஏன்னா நான் அவங்க அப்பாவுடைய அவங்க ஃபேமிலியிலே ஒருத்தன் தான் நான். அவங்க ஃபேமிலியிலே எப்பவும் இருப்பேன். ஏன்னா அப்பா அழகப்பன் சார் கூடயும் சரி, அவரோட பிரதர் விஜய் சார் கூட நான் நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். நான் எப்பவும் ரெகுலராக அந்த சினிமா வட்டாரத்தில் பார்த்தீங்கன்னா மற்ற இடத்துல மற்றவங்க கூட ஃப்ரெண்டாக போகிறது, வீட்டுக்கு போகிறது அப்படிங்கிறது இருக்காது. ஆனால் ரெகுலராக இருக்கிற ஒரே வீடு பார்த்திங்கன்னா நம்ம உதயா சார் அழகப்பன் சாரோட வீடு தான் இருக்கும். எப்பவும் நாங்கள் போகிறது, ரொம்ப அதிகமாக நான் கதை கேட்குறது அப்பாவை தான், நான் ஹீரோவை பார்த்துக்கிறது. ஏன்னா அவர் எப்படி அவங்களோட பழைய கதைகள்லாம் சொல்லும்போது நான் எனக்கு எப்போவுமே ஒரு பெரிய ஹீரோவாக தெரிவாங்க. எப்படி இப்படி ஒரு தனி ஆளாக வந்து இவ்வளோ ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. இன்னொரு விஜய் சார் வந்து அவ்வளோ பெரிய டைரக்டர். இவர் வந்து 25 வருஷங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதை கடந்து இன்றைக்கி வந்து இந்த ஒரு படத்துக்கு எப்போவுமே அந்த ஒரு இதில் போட்டிருக்கு பாருங்கள், விடாமுயற்சி எனது குறிக்கோள் அப்படின்னு போட்ட மாதிரி எப்போவுமே ஒரு ஆக்குப்பை பண்ணிக்கிட்டே இருப்பார் உதய் சார். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணார், அந்த படத்துலேயே நான் ஒர்க் பண்ணேன். பட் இந்த படத்தில் கூப்பிட்றப்போ திடீர்னு கூப்பிட்டு சொன்னாங்க இந்த மாதிரி இந்த படம் ஒர்க் பண்ணணும்னு. அப்படி வந்தது தான் இது. ஆனால் எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு பயங்கர பாண்டிங்கில் ஒர்க் பண்ணுறது சார். சும்மா ஒரு டெக்னீஷியன் வந்தாங்க, அவங்க கூட ஒர்க் பண்ணோம், ஒரு ஃபைட் மாஸ்டராக ஒர்க் பண்ணோம் அப்படின்னு இல்லாமல் ஒரு ஃபேமிலி ஆக்கிப்பார் அவர். இப்போ பிரபு சார் சொன்னார் இல்லையா, டைரக்டர் பிரபு சார், அவர் எனக்கு அறிமுகப்படுத்துகிறப்போ அதுதான் சொன்னாங்க. சார் ஆல்ரெடி நிறைய படம் பண்ணியிருக்கிறாங்க, நமக்கு இது ஒரு ஃபேமிலி மாதிரி ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்படி ஒவ்வொருத்தரையும், இப்போ அஜ்மல் சாரையும் சரி, அங்கே அந்த நீங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தாலே சரி, அவங்க தனியாக இவங்க தனியாக அந்த மாதிரி ஒர்க் பண்ண மாட்டாங்க. எல்லாருமே ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணுது. இப்போ இந்த படம் வந்து கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையணும். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, நிறைய பெரிய படங்கள் தோல்வி அடைஞ்சு சினிமா அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. இந்த படத்தை கரெக்டாக எந்த நேரத்தில் எப்படி ஒரு ப்ரொமோஷன் பண்ணணும்னு. ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அக்யூஸ்ட் லவ் ஃபஸ்ட் டைம் நான் அந்த மாதிரி பார்த்தேன். அக்யூஸ்ட் லவ், அக்யூஸ்ட் சாங்கு, இந்த ப்ரொமோ பண்ணுறதே ஒரு டிஃப்ரெண்ட். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த எனக்கு ஒரு அரெஸ்ட் வாரண்ட் ஒரு எஃப்ஐஆர் மாதிரி ஒன்று கொடுத்தாங்க. ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்க மாஸ்டர் உங்கள் பேரில் அப்படின்னு சொல்லி எனக்கு கொடுத்தாங்க. நான் சின்ன வயசுலேருந்து எனக்கு என்னென்னாச்சுன்னா போலீஸ் ஸ்டேஷன் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப பிடிவாதமாக இருந்தேன். ஆனால் திடீர்னு பார்த்தா என் கையில் ஒரு எஃப்ஐஆர் உங்கள் பேரில் போட்டிருக்கிறேன் அப்படின்னு ஒன்று கொண்டு கொடுத்தாங்க. அந்த இன்விடேஷன் பார்க்கும்போது அவ்வளோ க்ரியேட்டிவாக பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தினுடைய கதை மாதிரி என் லைஃப்பில் ஒரு கதை இருக்குது. அதான் சொன்னேன் இல்லையா, போலீஸ் ஸ்டேஷனே போயிடக்கூடாது அப்படின்னு நினச்சவனுக்கு நான் ரொம்ப நாள் ஆகிடுச்சு இங்கே வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறப்போ பார்த்தீங்கன்னா ஃபைட் மாஸ்டர் வேலை பார்த்துக்கும்போது கொஞ்சம் சத்தம் ஜாஸ்தி போடணும். ஏன்னா நிறைய பேரை கண்ட்ரோல் பண்ண வேண்டியிருக்கும். செங்கல்பட்டு ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு ஷூட்டிங் நடந்துச்சு, டைரக்டர் அறிவழகன் சாரோட படம். அப்போ ரயில்வே ஸ்டேஷன்னா தெரியும் இல்லையா உங்களுக்கு, நிறைய க்ரௌடு, நிறைய கூட்டம், இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி மைக்கில் சத்தம் போட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறப்போ யாரோ 2 பசங்க வந்து பப்ளிக் பசங்க வந்து தண்ணிலாம் அடிச்சுட்டு யூனிட்டில் ஏதோ தகராறுலாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னாங்க.
சரி அவங்கள அனுப்பிச்சி விட்ருங்க, அனுப்பிச்சி விட்டு வேலை பார்க்கலாம் அப்படின்னு வேலை பார்த்துக்கிட்டே இருந்தோம். வேலை பார்த்துக்கிட்டு இருந்தப்போ மறுபடியும் பார்த்தா யாரோ ஜூனியர் ஆர்டிஸ்ட் கேர்ள்ஸுங்கிட்டலாம் அந்த மாதிரி கலாட்டா பண்ணுறானுங்க அப்படின்னாங்க. சரி சார் அவங்கெல்லாம் அனுப்பிச்சி விடுங்க சார், நம்ம வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போய்கிட்டு இருந்துச்சு. ஹீரோ வந்து ஒரு ரயில்வே ட்ராக்கில் ஓடி வரணும், பக்கத்தில் ட்ரெயின் வேறு நல்லா ஸ்பீடாக ஓடிக்கிட்டு இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஷார்ட் எடுத்துக்கிட்டு இருந்தோம். அப்போ அந்த தண்ணி அடித்த 2 பசங்க வந்து ஹீரோ கிட்ட போய் அப்படி பயமுறுத்திட்டு போயிட்டாங்க. ட்ரெயின் ஓடிக்கிட்டு இருக்குது, ஜஸ்ட்டு ஹீரோ ஒரு மாதிரி பேலன்ஸ் ஆகி ஸ்ட்ரக்காக நின்றுட்டார். எனக்கு க்ரௌடில் தெரியலை. அப்புறம் யார் என்னாச்சு சார் அப்படின்னா, இல்லை சார் அந்த பசங்க வந்து இந்த மாதிரி என்னை உள்ளே தள்ளி விட தெரிஞ்சானுங்க, கொஞ்சம் சொல்லி வைங்க மாஸ்டர், இல்லைன்னா ஷூட் பண்ண முடியாது மாஸ்டர் இப்படி இருந்தா அப்படின்னாங்க. அப்போ எனக்கு யாருன்னே தெரியல, பெரிய க்ரௌடு. அப்போ மைக் எடுத்து நான் சத்தம் பண்ணேன், டே யாரா அது, ஏன் இப்படி பண்ணுறீங்க நீங்கள், ஏதாவது தைரியமாக இருந்தால் முன்னாடி வந்து இங்கே பண்ணுங்கள், கூட்டத்தில் இந்த மாதிரி கலாட்டா பண்ணக்கூடாது அப்படின்னு சத்தம் போட்டேன். இவ்வளோதாங்க நடந்துச்சு, இவ்வளோதான் நடந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் எங்கள் பாட்டில் வேலை பார்த்தோம், வேலையெல்லாம் நல்லா போய்கிட்டு இருந்துச்சு. இது நடந்தது மார்னிங் ஒரு 11-11:30 இருக்கும். அப்புறம் ஈவினிங் 4 o'clock பார்த்தீங்கன்னா அந்த செங்கல்பட்டு ரயில்வே ஸ்டேஷனே ஸ்தம்பிச்சு போகிற லெவலுக்கு ஒரு க்ரௌடு ட்ரெயினாக நிற்கிது. நான் திடீர்னு இந்த பக்கம் ஷார்ட்லாம் முடிச்சுட்டு திரும்பி பார்த்தா, என்னப்பா ஒரே பயங்கர கூட்டமாக இருக்குது இந்த பக்கம் அப்படின்னு கேட்டேன். இல்லை மாஸ்டர், யாரும் இந்த பசங்கள்லாம் தர்ணா பண்ணுறாங்க, ட்ரெயினை நின்று போச்சுனாங்க. ஏன் எதுக்கு, என்ன விஷயம், நமக்கு ஒன்றுமே தெரியாது எதுக்கு நடந்துச்சு அப்படின்னு. ஏன் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டேன். இல்லை நீங்கள் காலையில் சத்தம் போட்டிங்கல்ல, அதில் வந்து அந்த பசங்க ரொம்ப மன உளைச்சல் ஆகிட்டு. இல்லைப்பா நான் சத்தம் போட்டது யாரும் இவங்க கலாட்டா பண்ணவங்க தான், அந்த பசங்க யாருன்னு கூட எனக்கு தெரியாது. இல்லை மாஸ்டர் அவங்க வந்து லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸா, ஸோ போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி ஃபைட் மாஸ்டர் அடிச்சிட்டாருன்னு. அடித்தேனா, இப்போ மைக்கில் தானேப்பா சத்தம் போட்டேன், இது எப்போ நடந்துச்சு நான் அடித்தது. போலீஸ் தர்ணா போட்டாங்க, பெரிய போலீஸ் வண்டிகள்லாம் வந்துருச்சு, பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ்லாம் வந்துட்டாங்க. இப்போது ரயில்வே ட்ராக்கை கிராஸ் பண்ணி இங்கே வர்றாங்க. யாருப்பா அந்த ஃபைட் மாஸ்டர், யார் டைரக்டர், இங்கே வாங்க அப்படின்னாங்க. இப்போ நான் சொன்னேன், சார் நான் இந்த மாதிரி தான் பேசுனேன், சரி அந்த பசங்க யாருன்னு கூட எனக்கு தெரியும். இல்லைங்க அங்கே பாருங்கள் 2 பேரை நீங்கள் அடிச்சிட்டிங்களா, அவங்க கையில் பேண்டேஜ்லாம் போடுங்க. கையில் பேண்டேஜ் போட்டுட்டு அந்த பையன் இப்படி நிற்கிறான். எனக்கு ஷாக்கு, என்ன இது சார், அந்த மாதிரி ஒரு விஷயமே நடக்கலையே. இல்லை சார் மெடிக்கல் சர்டிஃபிகேட்லாம் வாங்கி வச்சுருக்கிறாங்க அப்படின்னாங்க. ஏன்னா லா காலேஜ் கரெக்டாக முடிஞ்சு ஈவினிங் 4-4:30 இருக்கும். அந்த டைமில் பார்த்தா நிறைய க்ரௌடு பசங்களாம் வந்து பயங்கர கலாட்டா பண்ணிட்டாங்க. இப்போ அந்த இன்ஸ்பெக்டர் வந்து என்ன சொல்கிறாங்க, மாஸ்டர் நீங்கள் என் கூட வாங்க, நீ கொஞ்ச நேரம் வந்து ஒரு ஸ்டேஷனில் உட்காருங்க. நான் இது வரைக்கும் லைஃப்லேயே போலீஸ் ஸ்டேஷனை பார்த்துடாத பையன், மனசெல்லாம் ஒரே பதப்பதப்பு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்படி போகிறேன், அந்த பையன் சிரிக்கிறான் என்னை பார்த்து. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பட் அந்த பையன் எங்களை பார்த்து சிரிக்கிறான். நான் டைரக்டர் சார், ஹீரோ சார்லாம் போகிறோம். அப்போ நான் சொன்னேன், சார் ஹீரோ சார்லாம் என்ன சார் பண்ணுவாங்க, அவங்களாம் விட்டுருங்க சார் அப்படின்னா. அப்புறம் ஹீரோ சார் விட்டாங்க, நானும் டைரக்டர் சாரும் போகிறோம். போயிட்டோம். இப்படி போயிட்டு அங்கே ஸ்டேஷனில் உட்காந்தாரு. ஒரு 1 hour கழிச்சு நான் உங்களை விட்டுறேன் மாஸ்டர் அப்படின்னாரு. சார் அந்த பசங்கள்லாம் வெளியே நின்று கத்துறாங்க, அவர் பேரில் எஃப்ஐஆர் போடு, எஃப்ஐஆர் போடு, எஃப்ஐஆர் போட்டால் தான் போகணும். நான் சொன்னேன், சார் நான் வேணா போய் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டுறேன் சார், என்ன நான் ஒன்றுமே பண்ணலையே, அது யாருன்னு கூட எனக்கு முகம் பார்க்கல சார், நான் போய் மன்னிப்பு கேட்டுறேன் அப்படின்னா. இப்போ நீங்கள் போனீங்கன்னா பயங்கர கலாட்டா வரும், பசங்களாம் உள்ளே நுழைஞ்சிருவாங்க, வேண்டாம் அப்படின்ட்டாரு இன்ஸ்பெக்டர். சரி 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 ஏதாவது பண்ணி அனுப்புங்க, இல்லை எஃப்ஐஆர் காப்பி கேட்குறாங்க உங்கள் பேரில், சரி சார் போட்டு கொடுங்க அப்படின்னா. மாஸ்டர் எஃப்ஐஆர்னா ஈஸியாக நினச்சிட்டிங்களா நீங்கள்? இல்லை சார் அவங்கள எப்படி சால்வ் பண்ணுறது, இப்போதைக்கு சால்வேஷன் ரொம்ப முக்கியம் இல்லையா, பயங்கர க்ரௌடுன்னு. அப்புறம் அவர் ஒரு எஃப்ஐஆர் போட்டார், ஃபஸ்ட்டு எஃப்ஐஆர். நான் அக்யூஸ் நம்பர் 1 அப்போது போட்டு அனுப்பிச்சிட்டு, ஒன்றும் இல்லை நான் அந்த கேஸ் முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பிச்சி விட்டாங்க. சரி அனுப்பிச்சி விட்டதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த கேஸ் எல்லாம் க்ளோஸ் ஆகிடுச்சு. வீட்டுக்கு வந்து தூங்கியாச்சு. அடுத்த நாள் ஷூட்டிங் இல்லை, இன்னும் கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிக்கலாம், ஏன்னா ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது, கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திருக்கேன். கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சா செல்ஃபோனில் பார்த்தா அடுத்த நாள் கால் பார்த்தா ஒரு 280 மிஸ்டு கால்ஸ். எதுக்கு இவங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு முதல்ல ஒருத்தருக்கு போட்டால், யோ எங்கே இருக்கிற நீ ஃபைட் மாஸ்டர் அப்படின்னாங்க. இல்லை நான் வீட்டில் இருக்கிறேன். அப்படியா, நியூஸ் பேப்பர் பார்த்தியா அப்படின்னாங்க. என்னென்னு எடுத்து பார்த்தா, நான் அந்த போலீஸார் கூட நடந்து போகும்போது இந்த மாதிரி ஃபைட் மாஸ்டர் கைது செய்யப்பட்டார் லா காலேஜ் ஸ்டூடெண்ட் தாக்குனதுனால அப்படின்னு ஒரு நியூஸு. இப்போ நான் ஒவ்வொருத்தருக்காக ஃபோன் பண்ணி நான் சொன்னேன், அப்படி ஒன்று விஷயம் இல்லைங்க அப்படின்னு சொல்லி அதை கிளியர் பண்ணேன். இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இந்த படத்தினுடைய கதாபாத்திரமும் எனக்கு அதை பார்த்த உடனே எனக்கு அந்த சம்பவம் தான் ஞாபகம் வந்துச்சு. சம்மந்தமே இல்லாமல் ஒரு இடத்துல ஈடுபடுத்தி ஒரு அக்யூஸ்ட்னு ஒரு முத்திரை குத்தி, அப்புறம் நான் அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு கொஞ்சம் இதாகிடுச்சு. அதுக்கப்புறம் 2வது முதல்ல இந்த கையில் எஃப்ஐஆர் சீட்டை வாங்கின உடனே, இவங்க ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் வாங்கின உடனே எனக்கு அந்த சம்பவம் தான் ஞாபகம் வந்துச்சு. ஸோ இந்த படத்தில் நடித்த அக்யூஸ்டுங்க எல்லாருக்கும் என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படத்தில்
ஒர்க் பண்ண அத்தனை பேருமே பயங்கர பாசிட்டிவாக ஒர்க் பண்ணாங்க. அதான் சொல்கிறேன்ல, இந்த ஒரு ஃபைட் மாஸ்டர் அப்படிங்கிறவங்க பெருசாக நம்மளுக்கு பெரிய அவ்வளோ இது தெரியாதுங்க. ஆனால் எல்லாம் நம்ம கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம பேரில் எல்லோரும் தூக்கி வச்சுருந்தாங்க, பாருங்கள் எப்படி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு. இதுக்காக உழைச்சவங்க நிறைய பேர். இந்த நம்ம ஸ்டண்ட் அசிஸ்டண்ட்டாக இருக்கட்டும், நான் உங்களுக்கு முதல்ல கூப்பிட்டு காட்டினாங்க இல்லையா, இந்த மாதிரி நிறைய பேர் அவங்கவுங்க உயிரை கொடுத்து வேலை பார்த்துருக்குறாங்க. ஈவன் ஆர்ட் டைரக்டர் ஆனந்த் சார், அப்புறம் நம்ம கேமராமேன் மருது, மியூசிக் டைரக்டர் சார், எடிட்டர் பிரவீன், அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏதோ ஒரு ஃபைட்டை எடுத்து கொடுத்தாக்க ஒரு புது விதமான ஒரு ஃபைட்டை ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க, அதை எடிட் பண்ணி அந்த விதமாக. ஸோ இந்த படத்தை கரெக்டாக அதான் உதய் சார் இந்த படத்துக்காக முழுசாக உழைச்சிருக்காரு. படத்தை வந்து இந்த காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஷெட்யூலாக பிரேக் பண்ணி நடக்க முடியாமல், படம் ஷூட்டிங் இல்லாமல் ஸ்டாப் பண்ணி அந்த மாதிரிலாம் நிறைய படங்கள் இருக்குது. அதெல்லாம் இல்லாமல் ஏக்தம் எடுத்ததை நம்ம முடிச்சிடணும். கண்டிப்பாக எனக்கு தெரியும், இந்த பஸ் எபிசோடு எடுக்கும்போது அவர் சொன்னார், இந்த மாதிரி பஸ்ஸு ஜம்பெல்லாம் வேணுமா பாருங்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தப்போ, பேசிக்கிட்டு இருந்தப்போ டிஸ்கஷனில் டைரக்டர் சார்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறப்போ சொன்னார், மாஸ்டர் கண்டிப்பாக அது வேணும் எடுத்துருங்க அப்படின்னு சொன்னார். ஏன்னா டைரக்டர் சார் அந்த 2 சீக்வன்ஸ் எனக்கு பயங்கரமாக வேணும் மாஸ்டர்னு சொன்னார். ஆனால் நான் சொன்னேன் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஆகும் சார் அப்படின்னு சொன்னேன். ஆனால் அவங்க ஒரு ரெஸ்ட்ரிக்டடு பட்ஜெட் வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் உதய் சார் வந்து சொன்னார், இல்லை அதை ஃபுல்லாக எடுத்துடலாம் அப்படின்னு, நம்மளுக்கு ஷூட்டிங் டீல் ஆனால் கூட பரவாயில்ல, அது ஃபுல்லாக எடுத்துருங்க அப்படின்னு சொன்னது. ஸோ கண்டிப்பாக முழுக்க இது ஒன் மேன் ஹீரோ. உதய் சாருக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் என்னோட நன்றிகள். இங்கே வந்திருக்கிற அத்தனை பேரும், ஆர்கே செல்லுமணி சார், அவங்க படங்கள்லாம் பார்த்து தான் வளர்ந்தாங்க, பாண்டியராஜ் சார், அப்புறம் கேஆர் சார், இவங்கெல்லாம் சொன்னாங்க, முரளி சார், எல்லாருக்கும் என்னோட நன்றிகள். முக்கியமாக ஆனந்தபாபு சார், நான் வந்து பயங்கர பிக் ஃபேன், அவங்களோட பிக் ஃபேன். என்னென்னா அவங்க அப்பாவுக்கு எவ்வளோ பெரிய ஃபேனோ, அதாவது நடிப்புலையும் சரி எல்லா விஷயத்துலையும் அவங்க அப்பாவுக்கு அவ்வளோ பெரிய ஃபேன் நாகேஷ் சாருக்கு. ஆனால் 2வது புரியாத புதிர்னு ஒரு படம் பார்த்து இப்படியெல்லாம் ஒரு டான்ஸ் எப்படி ஆட முடியும் அப்படின்னு நினச்சிருக்கிறேன் அந்த டைமில். ஏன்னா இது வரைக்கும் அந்த மாதிரி கான்செப்ட் நான் பார்த்ததே இல்லை. ஒரு ஹாஃப் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு கிளாசிக்கல், அதாவது பரதநாட்டியம் டான்ஸ் போடிக்கிட்டு இருக்கும், பாதி உடம்பு, மீதி பாதி உடம்பு பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரிலாம் எப்படி டான்ஸ் ஆட முடியும்னு எனக்கு தெரில. ஸோ இன்றைக்கி வரைக்கும் அந்த மாதிரி ஒரு கான்செப்டே வரல. அதெல்லாம் இவங்கெல்லாம் போட்ட ஒரு படிக்கட்டு, ஒரு ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர்லாம் இவங்களை போட்டு நம்மளை கொண்டு வந்து இந்த இடத்துல விட்ருக்காங்க. இந்த இடத்துல இருக்கிற நம்ம எல்லாரும் அடுத்த லெவலுக்கு அந்த படத்தை கொண்டு போகணும். அதுக்காக தான் உதய் சார் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். வந்து வாழ்த்திய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ஸ்பெஷல் மூமெண்ட் ஃபார் மீ டுடே. நான் ஃபர்ஸ்ட் தமிழ் பார்த்தட மூவி ஆடியோ லான்ச். ரொம்ப ஐம் வெரி ஹாப்பி ஆக்சுவலி. And first of all, I would like to thank all the media people and each and everyone who's here today. Romba nandri. And from the bottom of my heart, I would like to thank my co-star and our producer, Udaya sir. Thank you so much for giving me this opportunity. Actually, you were the only person who believed in me and thought that I would be the perfect match to play the role Malar. So thank you so much for giving me Malar. In the opportunity kudurukka romba nandri sir. And our director, Srinivas sir, thank you so much. Unakku support illama idu mudiyada. So thank you so much. I know we used to fight a lot on set, very silly fights, okay, not very serious ones. But thank you so much for being so patient with me, and without your help this wouldn't have been possible. So thank you so much. And our producers, Udaya sir, Paneer sir, Tangavel sir, thank you so much for believing in me and giving me this opportunity. I'm very grateful for this. And our music director, Naren Palakumar sir, the music and songs you were given to this movie are like very level. They are semi energetic, and I'm so in love with the songs.
And I'm 100% sure that audience are going to love it too. So thank you so much. My favorite song from this movie is Shoka Nikriye, sung by G.V. Prakash sir. So he sung the song very beautifully, and I'm sure you guys are going to love it. So thank you so much. And I would like to thank Shankar sir. He is my Tamil guru, my dialogue guru. He was the one who helped me since day one to learn the dialogues. Even though it was like 1 or 2 pages of dialogues, he would make it so easy for me to learn. And director was very particular about it, that I have to learn the dialogues and then come to set. He's not going to prompt me dialogues. So Shankar sir helped me a lot. So thank you so much, sir. And each and everyone who worked for Accused, choreographer Chandrika ma'am, Raja sir, and everyone, thank you so much. And I would like to thank our DOP Maradha sir. Thank you so much for making me look so beautiful on screen. I still remember I used to apply a little bit of makeup and come to the set. I thought that he'll never notice that makeup. But as soon as I entered the set, he used to tell me that, please take off the makeup. Please, dull makeup, please take off the makeup. So even though I was without makeup throughout the movie, you made me look good in the movie as you promised. So thank you so much, sir. And each and everyone who worked behind the camera, thank you so much. And I'm lucky to be worked with such amazing actors and stars like Ajmal sir and Silva Master, you, and Yogi Babu sir, everyone, thank you so much. And yeah, thank you so much, everyone. And I'm still learning Tamil, and I promise, like, by next time, I'll be more perfect and improve myself and work hard. உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் மீ அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அஜ்மல் சார். ஸோ ஸ்வீட் ஆஃப் யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். ஸோ அஜ்மல், படங்கள் நீங்கள் சைலண்ட்டாக நிறைய படங்கள் வந்து நடிச்சிட்டு இருக்கீங்க. எதுக்கும் நீங்கள் பெருசாக வந்து அடுத்து இந்த படம்லாம் சொல்லிக்கிறது இல்லை, ஆனால் சைலண்ட்டாக நிறைய படங்கள்லாம் நடிச்சிட்டு இருக்கீங்க. அண்ட் அடுத்ததாக அக்யூஸ்லேயும் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணியிருக்கீங்க. இதை பற்றி சில வார்த்தைகள். அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், thank you so much for coming here and supporting us and blessing us. இங்கே நிறைய சீனியர் ப்ரொடியூசர்ஸ், ஆக்டர்ஸ், டெக்னீஷியன்ஸ் எல்லாம் வந்திருக்கீங்க. நீங்கள் எல்லாம் அந்த காலத்தில் தமிழ் சினிமா கொடுத்த கான்ட்ரிபியூஷனால தான் எங்களை மாதிரி ஆளுங்களை இப்போ ஸ்டேஜில் நிற்கிறீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் இன்னும் எங்களுக்கெல்லாம் நிறைய தேவை. இந்த படத்தில் நான் வர்றதுக்கு முக்கிய காரணம் இந்த படத்தோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் சிவா சார் தான். Thank you so much, Shiva sir, for considering me for this role. And first, எடுத்தோடனே பிரபு சார் இந்த கதை சொல்லும்போது I really liked my character in the film. At the same time, உதயா சார்ஸ் கேரக்டர். உதயா சாருக்கும் இவருக்கும் கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆகலையோ இல்லையோ, ஆனால் எனக்கும் உதயா சாருக்கும் ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆனாதான் இந்த படமே. இதில் வந்து நான் வந்து ரொம்ப லக்கி செல்வாஸ் மாஸ்டர் கூட ஒர்க் பண்ணது. பிகாஸ் நான் எப்போவுமே படங்கள் பண்ணும்போது எனக்கு ஆக்ஷனாக ரொம்ப பிடிக்கும். ஸோ இதில் மாஸ்டர் செல்வாஸ் மாஸ்டருங்கிற சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நரிச்சிலான ஒரு 3 ஆக்ஷன் சீக்வன்சஸ் மாஸ்டர் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுதான் அக்யூஸ் படத்தோட ஹைலைட்னு நான் நம்புகிறேன். அப்புறம் இன்னும் அக்யூஸ் படத்தோட ஹைலைட் வந்து நம்ம சாங்ஸ் பிஜிஎம் பண்ண நரேன் பாலகுமார். ஹீ இஸ் கோயிங் டு பி ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் மியூசிக் டைரக்டர் ஃபார் சவுத் இண்டியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. மார்க் மை வேர்ட்ஸ். அப்புறம் ஜான்விகா, we don't have that much screen space together. ஆனாலும் ஒரே ஒரு நாள் தான் நானும் ஒரு சேர்ந்து நடித்தாங்க. ஒரு ஆர்டிஸ்ட், யூ சச் எ பியூட்டிஃபுல் ஆர்டிஸ்ட், ஒண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட். யாரோ ஒருத்தர் சொன்னாங்க த்ரிஷா மாதிரி, அவருக்கெல்லாம் மேலே நீங்கள் போகட்டுன்னு நான் ஆசைப்படுறேன். அப்புறம் இது எல்லாத்தையும் விட எங்களோட ப்ரொடியூசர்ஸ், சேது சார், உங்கள் அப்பா பேர் எனக்கு தெரியாது, நான் எடுத்து சாரி. சேது சார், பன்னீர்செல்வன் சார், அப்புறம் மெயினா உதய் சார். உதய் சாரை பொறுத்த வரைக்கும் எப்படி சொல்கிறது, ஹீ இஸ் நாட் ஓன்லி மை பிக் பிரதர். அவரை பார்த்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். பிகாஸ் நான் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான் சிவா சார்கிட்ட கேட்டேன். சார், படம் நம்ம பண்ணால் சின்ன பட்ஜெட்டில் நம்ம வந்து எனக்கு தெரில, நீங்கள் இந்த மாதிரி சின்ன பட்ஜெட்லாம் சொல்கிறது எனக்கு கஷ்டமாக இருக்குது. நீங்கள் கொஞ்சம் நல்லா பண்ணுங்களேன், நம்ம ஜெயிச்சிடலாம். ஒரு நல்ல கண்டென்ட் இருந்தால் படம் கண்டிப்பாக ஜெயிக்கும். நீங்கள் வந்து பண்ணுங்கள். கண்டிப்பாக பண்ணுவோம் பிரதர். உதய பற்றி உங்களுக்கு தெரியாது,
அப்போ தான் உதயா சாரை பற்றி நான் நிறைய தெரிய ஆரம்பித்தேன். அதை அவரோட அப்பாவை பற்றி. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியில் வரவங்க எந்த மாதிரி எவ்வளவு அவரால் முடிஞ்ச அளவுக்கு அவர் இந்த படத்தை கொண்டு வாங்குறது எனக்கு நல்லா தெரியும். ஏஎல் விஜய் சார் அவரோட யங்கர் பிரதர் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ நோ ஹவு மச் தீஸ் பீப்புள் ஆர் பேஷனட் அபவுட் த ஃபில்ம்ஸ். ஸோ நிறைய ஹேர்டில்ஸ் தாண்டி தான் உதயா சார் இந்த படம் இது வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நாங்கள் எல்லாரும் கண்டிப்பாக ஜெயிக்குங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. உங்களை எல்லாரையும் சப்போர்ட் அண்ட் பிளெஸிங்ஸ் எங்களுக்கு தேவை. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். 3 பேருக்கும் எங்களுடைய வாழ்த்து. பிரபு சார், நான் அவருக்கு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்ததெல்லாம் சொன்னாங்க. சும்மா தான் அவர் தான் எல்லாத்தையும் A to Z ஃபயராக மார்னிங் டு ஈவினிங் ஒர்க் பண்ணாங்க. ஒரு நாள் மார்னிங் நின்னா ஈவினிங் போனால் நெக்ஸ்ட் டே அதுக்கு முன்னாடி நிற்பாங்க. நெருப்பு மாதிரி ஒர்க் பண்ணாங்க பிரபு சார். அவர் சொன்ன மாதிரி ரொம்ப ஃபயராக ஒர்க் பண்ணாங்க. அதே மாதிரி நிறைய திஸ் இஸ் மோர் ஓவர் அ ஃபேமிலி ஃபார் மீ. டேனி ப்ரோ இஸ் லைக் எ கிட். எப்போவுமே ஒரு ஃபோன் எடுத்து செல்ஃபி எல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட புல்லா ரெட்டி, வெர் இஸ் மை புல்லா ரெட்டி ஓ ஹியர், ஓகே புல்லா ரெட்டி ஓ ஹியர். ஸோ நிறைய ஃபேவரட்டான ஆர்டிஸ்ட் எங்களுக்கு இருந்துச்சு. இன்னும் நிறைய சொல்லணும். அதெல்லாம் வெற்றி விழாக்கு வச்சுருக்கேன். See you all there. சூப்பர் சார். தேங்க்யூ ஸோ மச். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு நம்ம ப்ரொடியூசர் பன்னீர்செல்வம் சார் அண்ட் தங்கவேல் சார். அவங்க இல்லைன்னா கண்டிப்பாக இது நடந்திருக்காது. ஏன்னா ஒரே ஷெட்யூல் போகிறதுக்கு அவங்க தான் மிகப்பெரிய பில்லர். அவங்க கூட நம்ம சிவா சார் எக்ஸிக்யூட்டிவ் சார். ஸோ இவங்களுக்கு என்னோட ஸ்பெஷல் நன்றிகள். அப்புறம் கூட நடித்த நம்ம பிரபாகர் வில்லன் சார், அவங்களுக்கு பக்கத்தில் அவங்களுக்கு வில்லனாக நடித்த நம்ம டேனி சார். அதாவது நான் பிரபாகர் சாரை ஏன் வில்லன் சொல்கிறேன்னா, அவர் அந்த படத்தில் ஒரிஜினலாக வில்லன். அவரை எப்போவுமே எதிர்த்து நிற்கிற ஒரு ஆள் நம்ம டேனி சார். இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு டீமாக எப்போவுமே இவர் சொன்ன மாதிரி ஒரு ஃபேமிலியாக ஒர்க் பண்ணாங்க. முக்கியமாக டைரக்ஷன் டீமில் நம்ம சங்கர், அப்புறம் ராஜா, இவங்கெல்லாம் இன்னொரு படம் ஒர்க் பண்ணி இன்னொரு படம் டைரக்ட் பண்ணியிருந்தால் கூட இந்த படத்தில் அவ்வளோ அற்புதமாக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம ஜேர்னரில் பார்த்திங்கன்னா ஹீரோ வில்லன் ஃபைட்டர்ஸ் இவ்வளோ தான். ஹீரோயின் கூட அவ்வளோவா காம்பினேஷன் இருக்காது எப்போவுமே. பெரும்பாலும் நம்மளை கூப்பிட்றது எல்லாமே ஹீரோ கூப்பிடுங்க, வில்லன் கூப்பிடுங்க, ஃபைட்டர் கூப்பிடுங்க, இப்படி தான் ஆகி போயிடுச்சு. ஸோ அவங்க கூட ஒர்க் பண்ணல. பட் இருந்தாலும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ ஸோ மச். சாரி, யோகி பாபு சாரை பற்றி சொல்ல மறந்துட்டேன். அவர் வர சீக்வன்ஸ்லாம் நீங்கள் விழுந்து சிரிப்பாங்க. அதே மாதிரி அவங்க கொடுத்துருக்கிற கான்ட்ரிபியூஷன், அவங்க கொடுத்துருக்கிற டைலாக்ஸ் எல்லாம் நீங்கள் எல்லாம் நல்லா ரசிப்பீங்க. எனக்கு தெரியும் நிறைய பேருக்கு யோகி பாபு சார் ரொம்ப பிடிக்குங்கிறது. த்ரூ அவுட்டாக அவர் ஒரு 6-8 days தான் ஒர்க் பண்ணாலும் த்ரூ அவுட் ஒரு படத்தில் வர மாதிரி தான் இருக்குது. நிறைய சீக்வன்சஸ் நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் 3 பேரும் அப்படியே மேடையிலே இருங்க. ஏன்னா இந்த நிகழ்ச்சி எதுக்கு நடக்குதோ அதுக்கான அந்த முக்கிய புள்ளிக்கு இப்போ நம்ம எல்லாருமே வந்திருக்கோம். ஸோ இதுக்காக நம்மளுடைய சிறப்பு அழைப்பாளர்கள் அண்ட் சிறந்த நடிகர் திரு ஆனந்த் பாபு சார், ப்ளீஸ் மேடைக்கு வாங்க சார். படத்துடைய இசை வெளியிட்ட நம்ம முதல்ல முடிச்சிடலாம். அதுக்காக நம்மளுடைய சிறப்பு விருந்தினர்கள் எல்லாருமே மேடை கூப்பிடலாம். மிக சிறந்த இயக்குனர் நடிகர் திரு பாண்டியராஜ் சார், ப்ளீஸ் மேடைக்கு வாங்க. பெப்சி தலைவர் திரு செல்வமணி சார் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். தயாரிப்பாளர் திரு முரளி சார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். திரு KR சார், ப்ளீஸ் மேடைக்கு வாங்க சார். திரு AL அழகப்பன் சார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். இயக்குனர் திரு AL விஜய் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். மூத்த தயாரிப்பாளர் திரு அழகன் தமிழ்மணி சார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். மற்றும் EC மெம்பர்ஸ் அனைவரையும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். தயாரிப்பாளர் தங்கவேலு சார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். திரு சேது அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். தயாரிப்பாளர் திரு மதி அழகன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். இந்த விழாவுக்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கக்கூடிய AL உதயா அவர்களுடைய பெரியப்பா மூத்த கவிஞர் திரு பூவை செங்குட்டுவன் அவர்கள் நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்காங்க. அவருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளையுமே எங்களுடைய வாழ்த்துக்கள் அவருக்கு தெரிவிச்சுக்கிறோம். சார் ப்ளீஸ் மேடைக்கு வாங்க சார். டாக்டர் விஜித் அவர்களை மேடைக்கு வருமாறு, ஆக்டர் விஜித் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். நடிகர் அமரேஷ் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம்.
படக்குழுவை வாழ்த்துறதுக்காக ஸ்ரீலங்காவிலிருந்து வந்திருக்கக்கூடிய திரு சூர்யா சார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். செந்தில் சார் ப்ளீஸ் மேடைக்கு வாங்க. அண்ட் படக்குழு மேடைக்கு வரலாம். இசையமைப்பாளர், படத்துடைய இயக்குனர், டிஓபி ப்ளீஸ் படக்குழுவினர் மேடைக்கு வாங்க. ஆர்ட் டைரக்டர் சார் ப்ளீஸ் மேடைக்கு வாங்க. நடிகர்கள் மேடைக்கு வரலாம். படத்துடைய இசையமைப்பாளர் ஸோ இவ்வளோ நேரம் நீங்கள் எல்லாருமே ஆவலாக காத்துட்டு இருந்த அக்யூஸ் படத்துடைய இசைத்தட்டை தற்போது வெளியிட இருக்கிறார்கள். ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா லிரிக்கல் வீடியோ மில்லியன் வியூஸை தாண்டி போயிட்டுருக்கு. இப்போது படத்துடைய பாடல் காட்சியோடு வந்து ரிலீஸ் ஆக இருக்கக்கூடிய தருணம். ஒரே ஷெடியூலில் வெறும் 55 நாட்களில் மட்டுமே தொடர்ந்து ஷூட்டிங் செய்து படத்தை முடித்து கொடுத்துருக்கக்கூடிய டீம் அப்படின்னு பார்த்தோன்னா அது அக்யூஸ் டீம் மட்டும்தான். ஜானில் வந்து பிளான் பண்ணாங்க அண்ட் ஜூனில் வந்து படத்தை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ட்டு முடிவெடுத்து தொடர்ந்து 6 மாதம் கடுமையான உழைப்பை போட்டு ஒரு சிறப்பான படத்தை கொடுத்துருக்கக்கூடிய அக்யூஸ் படத்துடைய இசைத்தட்டை நம்மளுடைய சிறப்பு விருந்தினர்கள் வெளியிட மேடையில் இருக்கக்கூடிய படக்குழுவினர் அனைவரும் இணைந்து பெற்றுக்கொண்டு மகிழ்கிறார்கள். ஸ்டன் சீக்வன்ஸ்க்கும் பாடல்களுக்கும் இதில் நடித்திருக்கக்கூடிய நடிகர்களின் நடிப்புக்கும் பெயர் போன ஒரு படமாக நிச்சயமாக அக்யூஸ் திரைப்படம் இருக்கும். படக்குழுவினருக்கு மிகப்பெரிய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். இசைத்தட்டை வெளியிட்டு கொண்டிருக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். சார் எல்லாருமே மேலே ஜாம்பவான்கள் நிற்கிறீங்க. நீங்கள் முதல்ல நான் யாரையுமே சொல்ல விரும்பல சார். நீங்களே பேசி முடிவு பண்ணி ஒவ்வொருத்தராக எங்களுக்கு உங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லுங்கள் சார். எல்லோருக்கும் வணக்கம். வணக்கம் சார். இது 100வது நாள் விழாவா, ஆடியோ ஃபங்க்ஷனா, ட்ரெய்லர் விழாவான்னு தெரியல. ஒரு கலக்குறாங்க. அவ்வளோ திட்டமிடல், அவ்வளோ பிளானிங்கு. நான் கீழே உட்காந்து பார்த்துக்கிறேன். என்னது இவ்வளோ பிளானா? இவ்வளோ ஆடியன்ஸை இப்படி கட்டுக்கோப்பாக உட்கார வைக்க முடியுமா? அவ்வளோ ஹோம் ஒர்க்கு, அவ்வளோ டிசைட் பண்ண தான் இந்த ஃபங்க்ஷன் அவ்வளோ நல்லா நடத்த முடியும். இப்போ பேசும்போதும் சொன்னாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம், ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க. அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார், ஸ்டென்ட்மேன் கஷ்டப்பட்டார், டான்ஸ் ஆட கஷ்டப்பட்டாருன்னு. ஒரு பழமொழி, கஷ்டப்பட்ட அனைவரும் வெற்றி பெற்றதில்லை, வெற்றி பெற்ற அனைவரும் கஷ்டப்பட்டவர்கள். அந்த வகையில் கஷ்டப்பட்டிருக்கீங்க, நிச்சயம் வெற்றி பெறுவீங்க. இது கஷ்டப்படுறதுலேயே ஒரு நியாயம் ஒன்றும் இல்லை. எதுக்காக கஷ்டப்படுறேன்னு? ஒரு பூட்டை உடைக்கிறது கூட கஷ்டப்படலாம், பேங்கை லாக்கரை உடைக்கிறது கூட கஷ்டப்படலாம், அது கஷ்டம் இல்லை. சின்சியராக தொழிலில் கஷ்டப்பட்டோம்னா நிச்சயமாக வெற்றி பெறலாம். இந்த விழாவுக்கு நான் மெயினாக வந்ததுக்கு காரணம் நம்ம பன்னீர் சார். அவர் எனக்கு ஒரு 3-4 வருஷமாக பழக்கம், நண்பராக நல்ல பழக்கம். எல்லாரோட கூர்த்து அவரை கவனிப்பேன்.
எந்த நல்லது கெட்டிருந்தாலும் முதல் ஆளாக வந்து நிற்கிறாரு. நான் பார்க்குறேன் ஒரு நிறைய நல்ல விஷயத்துக்கு வந்து நிற்கிறாரு. எல்லாத்தோட துக்ககரமான விஷயமா இருந்தால் முதல்ல அங்கே நிற்கிறாரு. எனக்கு தெரிஞ்ச ஒரு சினிமாக்காரர் தான், ஒரு சினிமாக்காரர், அவருக்கும் தெரியும், அவர் மறைச்சிட்டார், அவர் தவறிட்டார். அன்னைக்கு போனோம், மாலெல்லாம் வச்சோம், வந்தோம். அடுத்த நாளும் பண்ணிடுறாங்க போயிருக்காரு. எனக்கு ஒருத்தர் சொல்கிறாரு, ஏன் பண்ணிட்டு போனார்? ரெண்டாவது நாள் கேட்டால் அந்த வீட்டு ஆளுக்கிட்ட கேட்குறாரு, எல்லாம் செட்டில் பண்ணிட்டீங்களா, அதுக்காக செலவு இருக்குல்ல, அவங்ககிட்டலாம் செட்டில் பண்ணிக்கலான்னு. இது பண்ணியாச்சுங்க, அது பண்ணியாச்சு, இதுதான் பண்ணல, அதை செட்டில் பண்ணுறாரு. இதான் நட்பு. ஒரு நண்பன் வீட்டுக்கு போயிட்டு அவன் இல்லாதப்பவும் அவங்க குடும்பத்துக்கு கஷ்டமாக இருக்கக்கூடாதுன்னு ஹெல்ப் பண்ணுற மனசு இருக்குல்ல, அந்த நட்பு உள்ளவர் தான் பன்னீர். அந்த வகையிலாம் என்ன கஷ்டம், என்ன வேலை இருக்கட்டும், எது வரட்டும், பன்னீர் கூப்பிட்டாரு வந்துடுவோம். எதுக்கு கூப்பிட்றாரு? நியாயமாக நம்ம இங்கே வர்றோன்னா பன்னீர் கூப்பிடுவார். இதை விட ஒரு நாள் எனக்கு சொன்னார், ஒரு விஷயம் இருக்குது, இதில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்க. நமக்கு எதுக்கு பன்னீர் இதெல்லாம், நான் எதுக்கு ஜாயின் பண்ணணும், ஜாயின் பண்ணுன்னு சொல்கிறேன். இதில் வேணாங்க என்ன டக்குன்னு சொல்கிறார், அண்ணே உங்கள் ஃபேமிலிக்கெல்லாம் பிற்காலத்தில் நல்ல உதவியாக இருக்கும். இது என் ஃபேமிலிக்கு பிற்காலத்தில் உதவியாக இருக்குமா? என்னது? ஆமாண்ணே, நீங்கள் பாருங்கள் ஃப்யூச்சரில் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் யோசித்து பார்த்தேன், ஒரு இந்த இவ்வளோ வளர்ந்த பாண்டியராஜனுக்கு ஒரு ஆள் நண்பர் சொல்கிறாரு, உங்களுக்கு உங்கள் ஃபேமிலிக்கு பிற்காலத்தில் இந்த விஷயம் ஹெல்ப்பாக இருக்கும், இதில் நீங்கள் சேருங்கன்னு சொன்ன ஒரு உண்மையான நண்பர் யாருன்னா பண்ணிடு. அதுக்காக தான் இங்கே வந்தேன். இந்த விழா அற்புதமாக இருந்துச்சு. எல்லாத்த விட கதாநாயகன் அவங்க அப்பா என்னை வச்சு படம் இன்றைக்கி பையன் என்ன அளவுக்கு வாழ்ந்துருக்கு அப்படின்னா, உதவி வந்து அடிப்பட்டு தங்க மாதிரி சமுத்திர அடி வாங்கி இப்போது ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டாப்புல. இப்போது எந்த விஷயம் இருந்தாலும் டக்குன்னு செய்ய மாட்டாப்புல, யோசித்து செய்யலாமா வாழாமா பார்த்து செய்கிற அளவுக்கு பக்குவப்பட்டாப்புல. நல்ல டீம் செட் பண்ணிருக்காப்புல. இந்த இன்விடேஷன் சொன்னாங்க அக்யூஸ்டுன்னு, எங்கள் வீட்டுக்கு ஒன்று கொடுத்தாரு, அக்யூஸ்டுன்னு நம்மளுக்கு கொடுக்குறாங்களா, நான் வரலாங்கன்னு பார்த்தா பத்திரிக்கை, அந்த பத்திரிக்கையை ஒரு அக்யூஸ்டா மாதிரி இருந்து மெனக்கெட்டுருக்காங்க. அதில் எங்கே பேர் போடணும், எங்கே டேட் போடணும், எங்கே அது டெக்னீஷியன் பேர் போடணும், மெனக்கெட்டுருக்காங்க. இந்த மெனக்கெட்டில் இருந்தாவே வெற்றியின் அறிகுறி. எல்லாம் தானே நடக்கும், பார்த்துக்கலாம், அப்படி கிடையாது, மெனக்கெடணும். இந்த விழா வெற்றி அடைய எவ்வளோ விஷயம் பார்த்துருக்கீங்க. மெனக்கட்டிங்கன்னா வெற்றி நிச்சயம். டைரக்டரு அவர் இருக்கிற ஷேப்புக்கு அவர் எனக்கு தெரியுமான்னு தெரியல. நான் சொன்னார் பாருங்க, லண்டனில் உங்களுக்கு வேலை பார்த்துருக்கேன்னு ஆடி போயிட்டேன். கொஞ்சம் விட்டா ஒரு ஃபுல் படத்தையும் சொல்கிறார் பொழுது, சென்சார்லேருந்து ஆரம்பித்து கிளைமேக்ஸ் சொல்கிறார் பொழுது ஏற்றமில்ல. அப்படி தான் இருக்கணும் டைரக்டரு. தூக்கத்தில் எழுப்பிட்டா கூட கதை சொல்லணும். இவர் தூங்கின்னு சொல்கிற கதை தரவாக இருக்கார். எல்லாருக்கும் நல்ல மனசு இருக்குது, ஜெயிக்கணும், வெற்றி அடையணும், சின்சியராக இருக்கணும். இந்த சொல்லிகள் ஏமாற்றக்கூட ஏற்றம் இல்லை, வெள்ளை மனசோடு இருக்கிறாங்க. இவங்க வெற்றி அடைஞ்சால் சினிமாவுக்கு மேலும் வெற்றி வரும். அந்த வெற்றி இன்னும் புதியவர்களை கொண்டு வரும். புது ஆளுங்க வர்றதுக்கு இந்த படம் ஒரு உதாரணமாக இருக்கட்டும். இனி புது ஆளுங்க நிறைய வருவாங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஆனந்த் பாபு சார், ஒரு சில வார்த்தைகள் சார் படக்குழு.